ராஜபாளையத்தில் பிறந்த இனிப்பு உலகின் சக்கரவர்த்தி. எங்க பெற்றோர்கள் கொடுத்த ஆசி, அவங்க உருவாக்கின இந்த பிராண்டு. கரகர மொறு கார வகையோடு காஃபிக்கு அடையாளமாக வந்த அடையாறு ஆனந்த பவன். அடையாறுல இருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கும். இட்லி, வடை, பொங்கல் என உணவு பட்டியலை நீள வைத்த அறுசுவை நாயகன். ரெசிபிக்கு அண்ணன் தான், திரு KT வெங்கடேசன் தான் ஃபுல்லா பாக்குறது. அடையாறு ஆனந்த பவன் நிறுவனர் திரு KT ஸ்ரீனிவாச ராஜா. எங்க இதயத்துல வச்ச விதையே எங்க அப்பா எதுலாம் தோத்தாரோ அதெல்லாம் வின் பண்ணோம் நாங்க. தனது வாழ்க்கையின் உண்மை சம்பவங்களையும் உணவு தொழிலில் ஏற்ற இறக்கங்களையும் மனம் திறந்து பேசும் கிரீடம். நம்முடைய கிரீடம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் காரணம் 1000. சார், வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய காரணங்கள், பிறப்புக்கான காரணங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இதுதான் காரணம், இதை நோக்கி தான் நான் பயணப்பட போகிறேங்கிற கிளாரிட்டி நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடிப்படை காரணமாக என்ன இருந்தது? ஃபேமிலியுடைய சுச்சுவேஷன். அப்படி அப்பா அம்மாவுக்கு ரொம்ப விவசாயத்தில் கடன் ஆயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலை. என் கூட 2 சிஸ்டரு, எங்கள் அண்ணன் மூத்தவர். மொத்தம் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு 4 பேர். அப்பாவால் ரொம்ப சிரமம்னா அளவுக்கு அதிக சாப்பிட்றதுக்கு, நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு கடன் நிறைய விவசாயத்தில் ஆனதுனால அவரால் ஊரில் இருக்க முடியல. நாங்களும் மேலே எங்களுக்கு ஸ்கூல் படிப்புகள்லாம் அவரால் சப்போர்ட் பண்ண முடியல. அப்போ அப்பா தனியாக பெங்களூரில் போய் கடை வச்சுருந்தார். ராஜபாளையத்தில் கடையை க்ளோஸ் பண்ணி விவசாயத்தில் ஃபோக்கஸாக இருந்தார். ஸ்வீட் கடை போடலான்னு பெங்களூரில் போய் 1977 75 ஆரம்பித்தாங்க. அப்போ அவருக்கு நிறைய நிர்வாகம் பண்ண முடியல. எங்கள் அம்மா ஸ்கூல் ஃபீஸுக்கெல்லாம் போய் சிரமம் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் மேலே படிக்கணும், அப்பாவுக்கு துணையாக போயிருங்கன்னா எனக்கு 14 வயசு. அப்போ அந்த டைமில் நீங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கீங்களா? 10th அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணி அப்படியே போனேன். அண்ணன் நான் போனதை வச்சு அண்ணனும் ஒரு மாதத்தில் அவரும் வந்துட்டார். சரி நம்மளும் போயிடலாம். நாங்கள் 2 பேர் அப்பா கூட சேர்ந்த உடனே தான் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைப்பளு கம்மியாகி கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஃபோக்கஸாக ஜெயிக்கணும்னு, நம்ம படிக்கலையேன்னு கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும். உண்மையிலே ஒரு ஸ்கூல் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 10th படிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் இருக்குல்ல, நான் இதுவாக ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கும்போது நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிருந்தீங்க? இதாகணும் நினைக்கல. நிறைய நல்ல ட்ரெஸ்ஸு போகணும், யூனிஃபார்ம் நல்லா போடலை. நாங்கள் நல்ல ட்ரெஸ் கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்காது. ஏக்கமாகவே சிறு வயசில் வாழ்ந்தோம். அப்போ நல்ல சாப்பிட்ற நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு வரணும். நம்ம குடும்பத்தை சமுதாயத்தில் ஒரு மதிப்பு வரணும். இதாகணும்னு கற்பனை பண்ணுற ஏஜில் இல்லை. நல்லா திங்கணும், நம்ம குடும்பம் ஒரு பெருமையான குடும்பமாக இருக்கணுங்கிறது தான். உண்மையிலே 3 வேளை சாப்பிடணுங்கிறது, ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைக்கும் பொழுது 3 வேளை சாப்பாடு கிடைக்கணுங்கிறதே பெரிய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. எல்லா ஜீவனுக்கும், எல்லா மரத்துக்கு கூட நல்ல மழை விழுகணும், தண்ணி விழுகணும். எப்போ எல்லா உயிர்களுக்கும் நல்ல நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். வெறி நாய் கடிச்சது, நாய் கடிச்சதுன்னு. அதுக்கு யாருமே அது எதுக்காக கடிக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு நல்ல உணவு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அது ரோட்டில் போகிறவங்கள வரவங்களையும் கடிக்க ஆரம்பிக்குது. நாய்க்கு நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் பாராட்டணும். அது எல்லாருமே எல்லா ஜீவனுக்கும். இப்போ வெயில் காலத்தில் பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும். இப்போ நாங்கள் கூட வீட்டில் பறவைகள் திங்கிறதுக்குன்னே பழங்களை வச்சுருக்கோம். அந்த அணில் திங்கணும், குருவிகள் உட்காரணும், அதுக்கு வச்சுருக்கோம். அதை திங்கிறனே வளர்க்குறோம். அந்த மாதிரி எல்லாருமே உதவி பண்ணோம்னா, எல்லா ப்ரேயர் பண்ண கடவுள்கிட்ட, ஆண்டவா எல்லா ஜீவனுக்கும் அவங்களுக்கு தேவையான உணவும் தண்ணியும் கொடுக்கணும். 3 வேளை உணவு இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 வேளை உணவாது எல்லாருக்கும் கிடைக்கணும். அடையாறு ஆனந்தபான் பெருமையாக சொல்கிறது, இப்போ நாங்கள் 3 இடத்துல 3 வேளை இலவச உணவு சர்வ் பண்ணோம். அது நாங்கள் எங்கள் கையிலேருந்து பண்ணல, எங்கள் வாடிக்கையாளர் கொடுக்குற ஆதரவுலேருந்து எங்கள் கிடைக்கிற தொகையில் எல்லாருக்கும் உணவு ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு எங்கள் ஆஃபீஸு அம்பத்தூரில் இருக்குது. அடையாறில் எங்கள் ஹெட் ஆஃபீஸு, எங்கள் வீட்டுக்கு கீழே அங்கே கொடுக்குறோம். எங்கள் அப்பா பிறந்த ஊரில் ராஜபாளையத்தில் 3 வேளை உணவு எல்லாருக்குமே. எளியோருக்கு 3 வேளை உணவு கொடுக்குறீங்க. இல்லை, தேவையான உணவு உட்கார வச்சு பரிமாறுறோம்.
சரிம்மா, உண்மையிலே ரொம்ப பரந்துபட்ட மனமுடையவராக இருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள். இப்போ வந்து பொதுவாக வந்து ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்லேயே நான் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே எனக்கான விஷயத்தை கட்டமைச்சிக்கணும் அப்படிங்கிறது இப்போ பொதுவாக ஆண்களுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் திருமணமாகி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் அப்பா வந்து விவசாயத்தை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள்லாம் எதுவுமே தடுத்து நிற்கல, யாரும் கை கொடுக்கலையா, இதே ஊரில் இரு அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கலையா உறவுகள்கிட்ட இருந்து? இல்லை, கிடைக்கல. அப்பா ரொம்ப அதில் அதிர்ஷ்டம் இல்லாதவன் தான் சொல்ல முடியும். கூட பிறந்தவங்க கூட உதவி கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணுவார். இப்போ நம்ம போய் ஒருத்தரை கேட்டு இல்லைன்னு சொல்லுது, கேட்குறது நம்ம உரிமை. அதே மாதிரி இல்லைன்னு சொல்கிறது அவங்க உரிமை. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. அதை நிறைய எங்கள் அப்பா வாழ்க்கையில் கிடச்சது எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய எங்கெல்லாம் நான் தோத்தேன்னு, அதுதான் எங்களுடைய விதையாக விதைச்சது. எங்கள் இதயத்தில் வச்ச விதையே நான் எங்கெங்கே தோல்வி அடைஞ்சேன், எங்கெல்லாம் நான் அவமானப்பட்டேன்னு. அவர் எங்கெல்லாம் தோத்தாரோ அதெல்லாம் வின் பண்ணோம். நாங்கள் விவசாயத்தில் தோத்தார், நாங்கள் அதை விவசாயத்தில் போய் வின் பண்ணோம். இப்பயும் என்னுடைய ஆசை ஒரு பெரிய லெவலில் விவசாயம் பண்ணணும்னு அதை நோக்கி நான் பயணிச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, இந்த துறையில் ஸ்வீட் கடை ராஜபாளையத்தில் அவரால் சரியாக நடத்த முடியல, பெங்களூரில் நடத்த முடியல, கலவரம் வந்தது. பெங்களூர்லேருந்து வெளியே வந்து மெட்ராஸில் ஃபஸ்ட்டு ராயபுரத்தில் வண்ணாரப்பேட்டையில் 1980 ஆரம்பித்தார். நான் பெங்களூர்லேயே இருந்தேன் 88 வரைக்கும் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே திரும்பி சரியாக ஃபேமிலி 2 இடத்துல இருக்கோம், நீ சென்னைக்கு வந்து தம்பின்னார். பெங்களூருக்கு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2000 அகைன் பெங்களூர் போனேன். இப்போ பெங்களூரில் கர்நாடகாவில் 40 அவுட்லெட் வச்சுருக்கோம். தோற்ற இடத்துல திரும்பி வின் பண்ணோங்கிறது தான் எய்மு. இப்போ நாங்கள் ராஜபாளையத்தில் தொடங்கி அப்படியே வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், நீ நான் கொடுத்த பேஸ் தானே சென்னையில். முதல்ல அப்பா தான் வச்சாங்க. அடையாரில் ஒரு கடை, சின்ன கடையை கொடுத்தாங்க. நம்ம அது பிராண்டாக மாற்றி அடையாளம் பண்ணு. முதல்ல குரு ஸ்வீட்ஸ் வச்சார், அதுக்கப்புறம் சீனிவாசா ஸ்வீட்னு பண்ணாங்க. சென்னையில் வரும்போது நான் தான் ஸ்ரீ ஆனந்தபான் வச்சேன். அப்புறம் அடையாரில் ஆரம்பிக்கும் போது அதை பிராண்டாக மாற்றினேன், அடையார் ஆனந்தபான் பண்ணி. அப்புறம் 2004 வந்து ஸ்வீட்லேருந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். 2004 A2Bன்னு பண்ணிவிட்டு இப்போ அடையாறுலேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கோம். அவர் அப்பா சொல்லுவார் இந்தியாவுக்குள்ளேன்னு. இப்போ டெல்லியிலலாம் வச்சுருக்கோம், ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகா இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது. இப்போ அமெரிக்கா ஓவர்சீஸ் கண்ட்ரியில் இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். அமெரிக்காவில் ஒரு 11 அவுட்லெட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 4-5 அவுட்லெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் 5 அவுட்லெட் இருக்குது, இன்னும் ஒரு 2-3 அவுட்லெட்டு கூடி சீக்கிரம் திறக்க போகிறோம். சிங்கப்பூரில் ஒரு 4 அவுட்லெட் இருக்குது, மலேசியாவில் ஒரு 5 பிரான்ச் இருக்குது, லண்டனில் 2 இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக வந்து நமக்கு முன்னாடி இதே துறையில் இருக்கிறவங்க என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் தான் அதுலேருந்து நம்ம எப்படி மாறுபட்டு ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியே உங்களுக்கு பிறக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா வந்து ஈவன் தோ ஹீஸ் ஹேவிங் ரெசிபி, அவருக்கான ஃபார்முலாவை வச்சுருந்தாலுமே அவரால் பண்ண முடியாத ஒரு விஷயம், பெரிய லெவலில் இது பிஸ்னஸாக பண்ண முடியாத ஒரு விஷயம் உங்களால் எப்படி பண்ண முடிஞ்சது? ஒரே நோக்கம் வந்து நம்ம ஜெயிக்கணும். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் போய் அம்மா படிக்கலையே, என் பசங்க கூட படித்தவங்கெல்லாம் நல்ல நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, என்னை படிக்க வைக்காமல் பண்ணிட்டீங்களே, பணம் கொடுக்கலையே, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலன்னு. எனக்கு ரொம்ப சிரமம். நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா அம்மா மடியில் படுத்துக்குவேன். அப்போ அவங்க அட்வைஸ் கொடுக்குறது, ஒரு சின்ன ஸ்வீட் கடைங்கிறது அம்மா சொன்ன அந்த ஊக்கம். நீ எந்த துறையில் இருந்தாலும் நீ அதில் வந்து நீ முதன்மையாக ஆகணும்னா நீ நல்ல ஈடுபாடோடு செஞ்சேன்னா நீ சாதனையாளர் ஆகலாம். நீ இதுலேயே உன் நண்பர்கள் சாதிக்காதெல்லாம் உன்னால் சாதிக்க முடியும், உன் கையில் திறமை இருக்குது, நீ செயல்படுன்னு ஊக்கம் கொடுப்பாங்க. அந்த கையில் திறமை இருக்குங்கிறத சொல்லி கொடுத்த என் தாய் கொடுத்த அதே தான் டெய்லி கையை பார்த்துட்டு நம்மளால் எல்லாம் முடியும்னு அதை நோக்கியே ஓடிட்டுருக்கோம், இன்னமும் ஓடிட்டுருக்கோம். உண்மையில் இன்னைக்கு பல கிராஜுவேட்ஸு, டபுள் டிகிரி முடித்தவங்களுக்கு கூட இன்றைக்கு A2B வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2,500 ஊழியர்கள் இருப்பாங்களா? இல்லை, இப்போ 17,500 பேர் இருக்காங்க. கோவிட் டயத்திலே 17,000 இந்தியா வரைக்கும் மட்டும், இந்தியாவில் மொத்தம் 17,000 பேர் இப்போ வேலை செய்கிறாங்க. படித்தவங்க தான் திறமைசாலி. நான் படிக்கலைன்னு அதுக்கப்புறம் நான் கிராஜுவேட் முடித்தேன், கரஸில் பண்ணேன். படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. படிக்காதவங்க வர்றது சும்மா காற்றடிச்சு மேலே வர்ற மாதிரி,
படித்தவங்க வந்து எக்யூப்மெண்ட்டோட மேலே போகிற மாதிரி. நாலேஜ் இல்லாமல் படிப்பு இல்லைன்னா யாரோ படித்து பார்த்துட்டு கையெழுத்து போகிறதுக்கும் நாமளே படித்து பார்த்துக்கிறது நிறைய ரெண்டுக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது. இருக்கு. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க நாலேஜை படிச்சுட்டு வந்து பண்ணுறது தான் இது சாதாரண சில பேர் வாழ்க்கையில் 100க்கு 5 பேர் 2 பேர் ஜெயித்தவங்க இந்த அவர் படித்தாரா இவர் படித்தார் சொல்கிறதெல்லாம் கரெக்டு கிடையாது. வந்து சக்ஸஸ் கூட நமக்கு சொல்லி கொடுத்தவர் சொல்லியிருக்காரு, திறமை ஒரு லெவல் இருந்து அதிர்ஷ்டம் ஒரு லெவல் இருந்தால் தான் சக்ஸஸ்ஸு. திறமை ரொம்ப இருந்து அதிர்ஷ்டம் ரொம்ப இருந்தால் தான் எக்ஸ்ட்ரானரி சக்ஸஸ். அதனால் என்னதான் திறமை இருந்துச்சு, நிறைய நமக்கு நாலேஜ் இருந்தால் கூட அதிர்ஷ்டம்ங்கிறது கொஞ்சம் சேர்ந்து வரணும். அந்த படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் சேர்ந்துடும். படித்தவங்க வந்து இப்போ நிறைய பேர் சாதிக்கிறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியில் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பு நாலேஜ் தான் அவங்கள உச்சத்துக்கு கொண்டு போகுது. அதனால் கல்விங்கிறது ரொம்ப அவசியம். திறமையோடு சேர்ந்து எஜுகேஷனும் இருந்தால் உண்மையிலே வந்து ஒரு சிறப்பான இடத்த போய் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தேவையான அறிவுரையை கொடுத்துருக்குறீங்க. சார், நீங்கள் இந்த அதிர்ஷ்டம்னு கேட்குறதுனால சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்ச உடனேயே ஒரு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ கடவுள் நம்பிக்கை நிறைய உள்ளவராகையும் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதுபோல் இந்த லிவிங் ஹாலில் நாங்கள் வந்து உட்காரும்போது இதே இடத்துல புத்தர் சிலையும் வச்சுருக்கிறீங்க, திருவள்ளுவர் சிலையும் வச்சுருக்கிறீங்க. உங்கள் ஐடியாலஜி தான் என்ன எங்களால் புரிஞ்சுக்க முடியல. வீட்டுக்குள்ளே இருக்கிறது சாமி வந்து என் பெற்றோர்கள் மாத்திரம்தான், என் கண்ணுக்கு தெரியும். ஆமாம், முதல்ல அதாவது தெய்வங்களுக்கு மேலே எங்கள் அப்பா அம்மா கும்பிட்ட கடவுள் அவங்கெல்லாம் சிவன் ஒவ்வொரு கடவுளையும் அவங்க நேசிச்சிருக்காங்க. நான் இல்லை, உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் பார்த்தது பெற்ற தாய் முதல் கடவுள், அது உயிர் கொடுத்த கடவுள் பெற்ற தந்தை. வளர்த்தவங்க நம்மளை வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணவங்க, கல்வி கொடுத்தவங்க ஆசிரியர், உதவி பண்ணவங்க யார், நீங்கள் உதவி பண்ணால் கூட நீங்களும் எனக்கு கடவுள் ஸ்தானம் தான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ உயிர் கொடுத்ததே ஃபஸ்ட்டு அவங்க. அப்போ என்ன தான் அம்மா அப்பா கரு கொடுத்தா விட சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் உள்ளதான் மூளையும் கண்ணும் காலும் எல்லாம் கொடுத்ததுங்கிறாங்க. அதனால் நம்புகிறோம், இந்த ரூமில் ஆக்சிஜன் காத்திருக்கு, ஏர் நம்மளால் பார்க்க முடியாது, பட் உணரலாம், ஃபீல் பண்ணலாம். கையில் ஊதுனா ஏர் போகிறது ஃபீல் பண்ண முடியும். ஆண்டவனையும் அதை மாதிரி பார்க்க முடியாது, பட் பார்த்த கடவுள் அப்பா அம்மா தான். நிச்சயமா அந்த சுவாமி போட்டோஸ்க்கு மேல பெரிய அளவிலான ஒரு திருவுருவங்கள் வந்து கடவுள்னு உணர்றேன். என்னை பார்க்க வரவங்க கூட அதை தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியாது, ஆனா உணரலாம், அதிர்ஷ்டத்தை உணரலாம். அதை தான் சொல்லி எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு என்ன சொல்றேன், நீ என்னதான் திறமசாலியா இருந்தாலும் என்னை விட ஸ்வீட்டு நல்லா போடுறவங்க, என்னை விட உழைக்கிற உழைப்பாளிகள், ஆனா அவங்களுக்கு ஊதியம் கம்மியாக கிடைக்குது. நான் வந்து உழைச்ச காலம் அன்னைக்கு கம்மியாக தான் கிடைச்சது, இன்னைக்கு கிடைக்கிறது அங்கே தான் அதிர்ஷ்டம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. நிச்சயமாக வந்து எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னதோடு சேர்த்து லைஃப் சிலபஸ்க்கு எந்த அளவுக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிக்கணும், எப்படி கட்டமைச்சா ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்வியல் அவனால் வாழ முடியும், ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. இதோட நம்மளோட செகண்ட் செக்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது சார். இந்த செக்மெண்ட்லேயும் வந்து ரொம்ப சூப்பரான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட கம்ப்ளீட் ஆக போகிறதில்ல, நெக்ஸ்ட் செக்மெண்ட்ஸில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். நேர்களே, நம்முடைய கிரீடம் நிகழ்ச்சியில் செகண்ட் செக்மெண்ட்டான காரணம் ஆயிரம் இதோட கம்ப்ளீட் ஆகுது.